ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அற்புதமான இந்த நல்ல நாளில் என் கரங்களை தொட்ட உன் கைகளில் நீ எதிர்பார்த்ததை அப்படியே ஒப்படைப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எதையெல்லாம் தேடி அலைஞ்சியோ அது எல்லாமே இப்போது தானாக உன்னை தேடி வரப்போகுது. நீ நினைச்சபடி உனக்கான துணையையும் உனக்கான வெற்றியையும் உன் கைகளில் நான் ஒப்படைக்கத்தான் வந்துள்ளேன் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில் நடக்க போகிறதையும் உனக்கு கிடைக்க போகிறதையும் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு நீ நன்றி சொல்லத்தான் போகிறாய். இந்த உலகத்தில் நிறைய பேர் மண்ணை தேடி அலைகிறாங்க. அங்கே வீடு வாங்கணும், இங்கே வீடு வாங்கணும்னு வாழ்க்கையில் அதையே லட்சியமாக கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சிலர் காசு, பணம், நகை, சொத்து எல்லாம் சேர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு சிலர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையணும்னு தேடுறாங்க. ஒரு சிலர் வேலை கிடைக்கணும், ஒரு சிலருக்கு வேலையில் நல்ல வருமானம் கிடைக்கணும், ஒரு சிலருக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வாழ்க்கை முழுவதுமே இருளாக இருக்கே, இந்த இருட்டெல்லாம் நீங்கி உற்சாகமான விடியலை போன்ற சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு அமையணும், எல்லா பிரச்சனைகளும் சரியாகி குழப்பங்கள் தீர்ந்து கஷ்டமெல்லாம் போய் சந்தோஷமாக வாழணும்னு கேட்குறாங்க. ஒரு சிலருக்கு பொழுதுபோக்குகளை வேடிக்கையாக மாறி காசு பணத்தை செலவழிப்பதில் ஆர்வத்தோடு தேடி அலைகிறார்கள். ஒரு சிலர் புகழ் எதிர்பார்க்குறாங்க, ஒரு சிலர் பதவியை எதிர்பார்க்குறாங்க. யார் எதை எதிர்பார்த்தாலும் சரி, என் அன்பு பிள்ளைகளுக்கு தேவையானதை செய்ய என்னுடைய கடமையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நான் எதையுமே மறக்கவில்லை என் செல்லமே. நீ எதை தேடினாயோ அது அத்தனையும் இப்போது உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ யாருக்கெல்லாம் உதவுனியோ அவங்க உனக்கு திரும்ப உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் என்னை வணங்கியதின் பலனாக உன் வாழ்வில் உனக்கான உதவியை நானே செய்து தருவேன். நீ உதவி செஞ்சவங்கெல்லாம் உனக்கு எதிரியாகவும் துரோகையாகவும் எப்படி வேண்டுமானாலும் மாறிவிட்டு போகட்டும். ஆனால் இந்த சாயப்பா என்னை நம்பியதின் பலதர்களுக்கு அதற்கு உண்டான பலனை கொடுத்தே தீருவேனேன் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பிறக்கும்போது எதுவுமே இல்லாமல் பிறக்கிறாங்க. அப்புறம் அது வேணும் இது வேணும்னு அலைஞ்சு கடைசியில் எதுவுமே நிரந்தரமில்லை என தெரிந்த பிறகு உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து இந்த உலகை விட்டே ஒரு நாள் பறந்து செல்லக்கூடியவர்களாகத்தானே இருக்காங்க. தேவையில்லாமல் உன் நிலைமையை விமர்சிக்கும் மனிதர்களிடம் சிரித்து கொண்டே சொல்லு, வாழ்க்கை இன்னும் முடியலை, இன்னும் நான் வாழ வேண்டிய வாழ்க்கையில் எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. என்னுடைய அப்பா சாய்நாதா, என்னுடைய சாயப்பா எனக்கு தேவையானதையெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. கூடிய சீக்கிரம் நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்கன்னு யாராக இருந்தாலும் நீ தைரியமாக சவால் விட்டு சொல்லலாமேன்னு செல்லமே. பணம் தான் உலகம்னு நினைக்கிற மனிதர்களிடம் போய் நீ ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடு. இன்றைக்கி வேணும்னா உங்களுக்கு காசு பணம் பெருசாக தெரியலாம், ஆனால் இந்த பூமியை தவிர வேறு எங்கேயுமே காசு பணம் செல்லுபடி ஆகாது. அங்கெல்லாம் நீங்கள் செஞ்ச நன்மைகள் மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என சொல்லி விட்டுப்போ. அடுத்த நொடி என்ன நடக்கும் என தெரியாமல் அடுத்த நொடி ஒழித்து வைத்திருக்கும் அதிசயத்தில் யாருக்கு எப்போது வேண்டுமானாலும் மரணம் கூட நிகழலாம் தானே. எப்போ மரணம்னே தெரியாத இந்த மனிதர்களின் மனதிற்குள் ஏன் தேவையில்லாத ஆணவமும் அகங்காரமும் கோபமும் செருக்கும் தற்பெருமையும் குப்பைகளாக இருக்க வேண்டும்? என் அன்பு பிள்ளையே, உனக்கு நான் வாக்கு கொடுக்குறேன். சாகலாம்னு கடலில் விழுந்தவன் கூட கை நிறைய முத்துக்கள் சொத்துக்களாக கிடச்சி மேலே ஏறி வந்திருக்கான். ஆனால் ஒரு சிலர் சம்பாதிக்கணும், காசு பணம் சேர்க்கணும்னு ஆழமாக போய் முத்தெடுக்க போனவர்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாய் மறைந்து போய் செத்து போனதும் உண்டு. ஆக ஆசைப்படுறதுக்கு எல்லாருக்குமே தகுதி இருக்குது. ஆனால் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பது என் கைகளில் தானே இருக்கிறது. புரிஞ்சு நடந்துக்கோ. மனிதனாக வாழணும்னா சில நற்குணங்களோடு இருக்கணும், நிறைய பொறுமை இருக்கணும், தினமும் தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தக்கூடிய திறமை இருக்கணும், தவறு செய்யும் மனிதர்களை கண்டிக்கக்கூடிய தைரியம் வேண்டும், தவறு செய்பவர்களையெல்லாம் அணைத்து அரவணைத்து அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய கனிவும் பொறுமையும் கூட வேண்டுமென் செல்லமே. உனக்கு துணையாக இருக்கும் இந்த சாயப்பா நான் சொல்கிறேன், உனக்கான இந்த நற்குணங்களை நீ அமைத்து கொண்டாலே உன் மனதின் எண்ணங்களோடு நீ போராட வேண்டிய அவசியம் இருக்காது. போராட்டங்கள்லேயே மிகப்பெரிய போராட்டம் மனிதன் தன் மனசோடு மல்லுக்கட்டி நின்று வாக்குவாதம் செய்து கொண்டே உள்ளே இருப்பது தானே. உன் மனசு உனக்கு 1000 விஷயங்கள் சொன்னாலும் எல்லாத்துக்குமே நீ மதிப்பளிக்கணுன்ற அவசியம் இல்லை. எது உனக்கு தேவையோ, எது உன் வாழ்க்கைக்கு நல்லதோ அதை பற்றி மட்டும் சிந்தித்தால் போதும். உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை உன் சாயப்பா நானே உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன்.